எல்லாரும் எதிர்பார்த்த அஜய் கபூர் என்ட்ரி இருந்துட்டு வரப்போகுது. உண்மையாலுமே அந்த ராணா யார் அப்படிங்கிறத குறித்து ஒரு சின்ன கெஸ்ஸிங் தான் நம்ம இந்த வீடியோல இருந்துட்டு பார்க்க போறோம். ஸோ நம்ம சக்தியை இருந்துட்டு போட்டு தள்ள சொல்லி இருந்துகிட்டே நம்ம ஆதி குணசேகரனே இருந்துட்டு சொல்லிட்டாங்க. இது அவர் சொல்லும்போது இருந்துட்டு உண்மையாலுமே இருந்துகிட்டு சக்தி தன்னுடைய தம்பி தானா, தன்னுடைய தம்பியா இருக்கிற பட்சத்துல தன் தம்பியை இருந்துட்டு கொல்ல சொல்லி அவர் சொல்லுவாரா அப்படிங்கிற அளவுல இருந்துட்டு ஒரு கேள்வி இருந்துகிட்டு வருது. ஏன்னா சக்தி இருந்துட்டு உண்மையாலுமே அவருடைய தம்பியா இருக்க போறது கிடையாது. அதாவது விசாலாட்சிக்கு பிறந்த அந்த குழந்தையா இருந்துட்டு இருக்க போறது இருந்துட்டு கிடையாதுங்க. ஸோ அதனாலதான் இருந்துட்டு சக்தியை போட்டு தள்ள சொல்லி அவ்வளவு இருந்துகிட்டு கல் நெஞ்சத்தோட இருந்துட்டு நம்ம ஆதி குணசேகர் இருந்துட்டு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதற்கு தகுந்த மாதிரியே இருந்துட்டு ஆதியுடைய ஆட்கள், அதாவது ராணா, நம்ம தேவகியுடைய பையனாகிய ராணா தான் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்துட்டு நடந்த ஒரு அட்டம்ப்ட்ல இருந்துட்டு நம்ம சக்தியை இருந்துட்டு காப்பாத்தி இருந்துட்டு இருக்க போறாங்க. ஸோ அங்க இருந்துட்டு தப்பிச்சாலும் இருந்துட்டு அடுத்த சைட்ல இருந்துட்டு திரும்பவும் நம்ம சென்னைக்கு மதுரைக்கு இருந்துட்டு நம்ம சக்தி வர முயற்சி பண்ணும்போது நம்ம ஆதி குணசேகருடைய ஆட்கள் இருந்துட்டு நம்ம சக்தியை இருந்துட்டு நல்லா பலமா இருந்துட்டு தாக்க போறாங்க. தாக்கி ஏதாவது ஒரு கத்தி குத்து கூட இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து நடந்துற போது. ஸோ அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ஆதி இருந்துட்டு அங்க வந்து என்ட்ரி கொடுக்க போறாரு. என்ட்ரி கொடுத்து அங்க இருந்து நம்ம சக்தியை இருந்துட்டு காப்பாற்ற போறாங்க. அதாவது நம்ம ஆதியோடைய ஆட்கள் இருந்துட்டு காப்பாத்தி அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு நம்ம சக்தியை இருந்துட்டு சேர்த்த போறாங்க. அங்கதான் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இருந்துட்டு நம்ம ஆதி இருந்துட்டு என்ட்ரி கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது ஆதி கோலங்கள் தொடர் மூலியமா எல்லாருக்கும் பரிச்சயமான ஆதி இருந்துகிட்டு இதுல ராணா அப்படிங்கிற கேரக்டர்ல இருந்துட்டு வர போறாங்க. ஸோ அதுலயே இருந்துட்டு ராணா அப்படிங்கும் போது வர்றதும் இருந்துட்டு தன்னுடைய தம்பியாகிய சக்தியை பார்க்க தான் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இருந்துட்டு வர போறாங்க. ஓரளவுக்கு இருந்துட்டு உயிர் காக்கப்பட்டு இருந்துட்டு பொழைச்சி இருந்துட்டு இருக்க போறாங்க. சீரியஸ் கண்டிஷன்ல இருந்துட்டு தாண்டி போயிருக்க போறாங்க. இருந்தாலும் மயக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் முத இருந்துட்டு நம்ம ஆதி இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சக்தியை பார்க்க வர போறாங்க. ஸோ எப்படிப்பா இருந்துட்டு சக்தியை இருந்துட்டு ஆதியுடைய தம்பின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஏன்னா உண்மையாலுமே இருந்துட்டு ராணாவுடைய தம்பியா தான் இருந்துகிட்டு நம்ம சக்தி இருந்துட்டு இருக்க போறாங்க. ஸோ தேவகி இருந்துட்டு கொன்னுட்டு உடனே ராணாவையும் கொல்றதுக்காக முயற்சி எடுக்கும் போது அங்க இருந்த ராணா இருந்துட்டு தப்பிச்சு போயிட்டுறாரு. ஸோ அப்படி தப்பிச்சு போன அப்புறமேட்டு இருந்துட்டு ராணாவை இருந்துட்டு எங்க தேடியும் கிடைக்கல. ஆனா நம்ம தேவகியை இருந்துட்டு கொன்ன அப்புறமேட்டு உள்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு குழந்தை அலற சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி குணசேகரன் போய் பார்க்கும்போது அங்க ஒரு கை குழந்தை சின்னதா இருந்துட்டு ஒரு குழந்தை இருந்துட்டு இருக்க போகுது. அதாவது 1 வயசு 1.5 வயசுல இருந்துட்டு ஒரு குழந்தை இருந்துட்டு இருக்க போகுது. அந்த குழந்தையை பார்த்த உடனே இருந்துட்டு பயங்கரமா இருந்துட்டு நம்ம ஆதிக்கு இருந்து ஷாக் ஆகுது. ஸோ ராணாவையும் அந்த பிஞ்சு குழந்தையும் கூட கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம ஆதி இருந்துகிட்டு வந்து ஆதி குணசேகரன் இருந்துட்டு வந்துதான் இருக்க போறாரு. ஆனாலும் இருந்துகிட்டு நம்ம ராணா தன்னுடைய கையில கிடைக்காததால நாளைக்கு அவன் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணானா இந்த குழந்தைய வச்சுதான் அவனை மிரட்டணும் அப்படிங்கிறதற்காக தன்னுடைய தம்பியாகவே இருந்துட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் இருந்துட்டு நம்ப வச்சு உலகத்தையே நம்ப வச்சு இருந்துகிட்டு சக்தி இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதி குணசேகரன் இருந்துகிட்டு வளர்த்துட்டு இருக்க போறாங்க. அதாவது தனக்கு ஒரு சேஃப் ஜோனா இருந்துட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அங்க இருந்துட்டு தப்பிச்சு போன நம்ம ராணா திரும்பவும் தன்னுடைய தம்பியை தேடி அங்க வரும்போது அந்த தன்னுடைய தம்பி ஆதி கிட்டதான் இருந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறது இருந்து நல்லாவே இருந்துட்டு நம்ம ராணா இருந்து தெரிஞ்சுக்க போறாங்க. இருந்தாலும் எந்த ஒரு பகையில நல்லபடியா வளர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறனாலையும் தாங்கிட்ட இப்ப சொத்துக்கிட்டு ஒண்ணு இல்லை, இப்ப தன்னுடைய தம்பியை கூட்டிட்டு இருந்தாலும் பாத்துக்க முடியாதுங்கிறதுனால அப்படியே இருந்துட்டு நம்ம ராணா இருந்துட்டு விட்டுருக்க போறாங்க. ஸோ ஆக மொத்தத்துல நம்ம சக்தியும் இருந்துட்டு பாத்தீங்கன்னா தேவகியுடைய பையனா இருக்கிறதுக்கு இருந்துட்டு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்பனா இருந்துகிட்டு தன்னுடைய துருப்பு சீட்டா தானே இருந்துட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தியை இருந்துட்டு வச்சிருந்த ஆதி குணசேகரன் ஏன் போட்டு தள்ள முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இது வரைக்குமே ராணா வரல அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு மேலும் வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்துகிட்டு ராணா இருந்துட்டு வந்து என்ன பிரச்சனை கொடுப்பானோ அந்த பிரச்சனை எங்க சக்தி கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சக்தியை இருந்துட்டு போட்டு தள்ள சொல்லி நம்ம ஆதி குணசேகரன் இருந்துட்டு சொல்லி இருக்க போறாங்க. ஸோ இப்ப இந்த ரகசியம் நம்ம சக்திக்கு மட்டும்தான் தெரியும், பெண்கள் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி குணசேகரனும் நம்ம சக்தி நினைச்சிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அந்த கால் அட்டனானது மூலியமா பெண்கள் எல்லாத்துக்குமே இருந்துட்டு இந்த ரகசியம் இருந்துட்டு தெரிஞ்சிருக்குது. ஸோ இப்ப பெண்கள் இருந்துட்டு ரொம்பவும் கோபமாவும் உக்கிரமாவும் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். ஸோ இங்க சக்தி இருந்துகிட்டு அடிபட்டு இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத பார்த்து நம்ம ஆதி குணசேகரன் அவனை சேவ் பண்ணி காப்பாத்திட்டு உடனே ஒரு ஃபோன் கால் இருந்துகிட்டு வரப்போகுது. அதாவது அந்த வெஸ்டிங் கார்டுல இருந்துகிட்டு அவர் வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த கம்பெனியோட விசிட்டிங் கார்டு நம்ம ஜனனி வாங்கியிருந்தாங்க. அந்த நம்பர்ல இருந்துட்டு நம்ம ஜனனிக்கு இருந்துட்டு ஃபோன் வரப்போகுது. அந்த நம்பரை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. சக்தி இருந்துட்டு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க, இந்த ஹாஸ்பிட்டல் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு அவங்க கிளம்பிட போகிறாங்க. அங்கே நம்ம ஆதியும் வந்து பயங்கரமாக சக்தியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. ஆக மொத்தத்தில் தற்சமயம் இப்போத்துக்கு இருந்துட்டு ஆதியுடைய பையன், அதாவது தம்பி தான் அப்படிங்கிறத இப்போ ரிவீல் பண்ணாமல் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இருந்துட்டு அதை ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆதி குணசேகரனுடைய தம்பிகள் எல்லாத்துக்குமே ஒரே குணாதிசயங்களும், இதுல தேவகியுடைய குணாதிசயங்கள் நல்ல குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய வகையில இருந்துட்டு
இருந்துகிட்டு நம்ம சக்திக்கு இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு கதைக்களத்தை கொண்டு போயிருக்கிறனால கண்டிப்பா இருந்துகிட்டு சக்தி இருந்துகிட்டு நம்ம ஆதியோடைய தம்பியா காமிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த கட்ட கதைக்களம் இப்படிதான் போகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. இல்ல வேற எந்த மாதிரி கதைக்களங்கள் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.